இந்த நாளிலே விசுவாசம் என்பது அநேக கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அது குறைவாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசங்கள் நாளுக்கு நாள் படிப்படியாக குறைவும் ஆரம்பித்து விடுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமா இருப்பது அது கூடாத காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி சொல்லுகிறார், நீ சமுத்திரத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது 7 முறை பார்த்துட்டு வந்து சொல்லுகிறார். 7வது முறை அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறாருன்னா, மழை வரப்போகிறது, நீ ரதத்தை பூட்டி கொண்டு போ அப்படின்னு சொல்றார். அதை யோசிச்சு பாருங்க, ஒரு உள்ளங்கைய அளவு மேகத்தை பார்த்த உடனே பெருமழை வரப்போகுது என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, அவருடைய விசுவாசத்தின் பார்வை எவ்வளவு மேன்மையா இருந்தது பாருங்க. ஒரு உள்ளங்கை அளவு சிறிதளவு மேகம் கொண்டு கர்த்தர் பெருமழை பெய்ய வல்லவரா இருக்கிறார் என்றுதான் எலியா அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம் இன்னைக்கு குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கலாம். அந்த குறைவை கொண்டு தேவன் பெரிதான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க. என்னடா நான் காலத்துக்கு கடத்துல இருக்கணுமா, என் குடும்ப வறுமையில இருக்கணுமான்னு யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. கையளவு மேகத்தை கொண்டு தேவன் பெருமழையை பெய்ய பண்ணினார்னா உன் வாழ்க்கையில இருக்கிற உனக்கு இருக்கிற உன் கையை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா